ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 to 4 தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் இந்த மான்வாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனிமையை பார்த்து ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 1 போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனும் லைட்டாக இப்போ அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கவும், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து மொத்த கிளாஸுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. நான் எங்கே இருக்கேன், இதெல்லாம் என்னோட கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி யாரோ ஒரு ஆள் பக்கத்தில் கூப்பிடுற மாதிரி இருக்கவும், யாரது அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் பார்த்து அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, மிஸ் பிரெண்ட்னி உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது பிரெண்ட்னியா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும், அவங்களே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, பிளேயர் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறத மறந்துட்டு நீ கிளாஸில் சத்தம் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னது இவங்க தான் என்னோட டீச்சரா அப்படின்னு நம்ம ஹீரோவை இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், அவங்களும் நம்ம ஹீரோட காது பிடிச்சி, நீ மட்டும் தான் என்னோட கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு மேக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா, ஒழுங்கா போர்டில் போய் அந்த சம்ம சால்வ் பண்ண அப்படின்னு கத்தப்போம். நம்ம ஹீரோ சாக் பீஸை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ மேல மிஸ் பென்ட்னி ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கவும், மிஸ் பென்ட்னியும் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் கண்டிப்பா உன்னால இப்ப சால்வ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் வீட்டுக்கு போய் இந்த ப்ராப்ளம் நீ முடிச்சுட்டு தான் வரணும், நாளைக்கு நம்மளோட கிளாஸ் முடியறது காட்டியும் இதுக்கான ஆன்சரை நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே, அவனுக்கு 3 நாள் 3 நைட் டைம் கொடுத்தா கூட இந்த முட்டாளால கண்டிப்பா இந்த கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சில பேரும், மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், கண்டிப்பா பிளேயர் மாதிரி ஒரு முட்டாளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் கத்தப்போம். நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் நிறைய பேர் நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஹீரோ அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ லைட்டா வில்லத்தனமா சிரிச்சுட்டு இப்ப சாக் பீஸ் எடுத்துட்டு போர்டு கிட்ட போக்கப்போம். மிஸ் பென்ட்லியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப போர்டுல போயிட்டு அதுக்கான ஆன்சரை போய் எழுதவும், இதை பார்த்துட்டு மிஸ் பென்ட்லியே ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவ்வளவு கஷ்டமான சமக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணா அப்படின்னு ஷாக்ல இருக்கு. நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லியை பார்த்து, இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோ கரெக்டா ஆன்சர் எழுதின ஷாக்லயே மிஸ் பென்ட்லியும் ஓகே அப்படின்னு சொல்லப்போம். நம்ம ஹீரோமே இப்ப கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்புறோம். இப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாரும், அந்த பிளேயர் முட்டாள் கண்டிப்பா போர்டுல தப்பான நம்பர் ஏதோ அடிச்சு விட்டு போயிருக்கான் அப்படின்னு, இதோட ஆன்சர் தப்பு தானே அப்படின்னு எல்லாருமே கேட்கவும், மிஸ் பென்ட்லி அதை பார்த்துட்டு பிளேயரோட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட ஆன்சரை சால்வ் பண்றதுக்கு மிஸ் பென்ட்லிக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கும். பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அதை சால்வ் பண்ண அதை பார்த்துட்டு தான் மிஸ் பென்ட்லியே ஷாக் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ல இருக்கிற கஷ்டமே அந்த கொஸ்டினோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவனோட பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிச்சு பார்க்கறான். ஆக்சுவலா நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், என்னோட பேரு ஜீன் லியூ, நான் மேக்ஸ் நம்பின ஒரு சாதாரண மேக்ஸ் டீச்சர். என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி டீச் பண்ணதுனால அடுத்த வருஷம் அவார்டு வின்னரா நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்படிதான் ஒரு எக்ஸாம் ஹால்ல நான் இன்விஜிலேட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணை முழிச்சு பாக்குறப்ப நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா இது எல்லாமே சயின்ஸ் கிடையாது, நியூட்டனோட லா எல்லாமே ஃபேக் ஆயிடுச்சு. அச்சச்சோ அப்ப நான் இங்க மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஆக்சுவலா நம்ம ஹீரோ பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல் பையனோட உடம்புக்குள்ள வந்திருக்கான். அண்ட் இவனுக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. அப்புறம் கிளாஸ்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு முட்டாள். அண்ட் நம்ம ஹீரோ நோட் பண்ண வரைக்கும் இந்த வேர்ல்டுல மேக்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் மேக்ஸோட நாலேஜ் இங்க இருக்க எல்லாருக்குமே கம்மியா தான் இருக்கு. ஈவன் எலிமெண்டரி ஸ்கூல் பையன் கூட இவங்க சால்வ் பண்றதுக்கான சம்மோட ஆன்சர் டைரக்டா கொடுத்துருவாங்க. பட் இவங்க ரொம்ப மோசமா 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, எதுக்காக நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிறது மட்டும். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இந்த வேர்ல்டுல மேக்ஸோட நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால இப்ப நான் தான் மேக்ஸ்ல டாப்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவை வேகமா வந்து ஒரு பொண்ணு தெரியாம மோதிடுறான். இப்ப 2 பேருமே மோதிக்கிட்டு பயங்கரமா கீழே விழுகவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல தூரமா போ, என்னை எப்படி பார்க்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெட்டி உதைக்கவும், நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்காம கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும், அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா கோவப்படவும், உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆக, உன்னை எப்படி மறக்க முடியும், இந்த ஸ்கூலோட ஓப்பன் செரமோனிலையும் நீ இதே மாதிரி பொசிஷன்ல தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த, அப்படி யாரை முட்டாளாக்க பாக்குற, கண்டிப்பா உன்னை இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து எங்கேயும் இப்ப தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் எஸ்கியூஸ் மீ நீங்க இந்த சுச்சுவேஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லவும், போதும் கதையை நிறுத்து அப்படின்னு அந்த பொண்ணு ஃபயர் எலமெண்டோ மேஜிக் அப்படின்னு அந்த பொண்ணுமே ஒரு ஹேண்ட் சைனை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு என்ன மேஜிக்கா, என்ன இந்த பொண்ணு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு, அதுவும் நான் மேஜிக்னு சொன்னா பயந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போல இருக்கேன். இந்த வேர்ல்டுல எலிமெண்டரி ஸ்கூல் ஒன்றும் படிக்கல, நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு டக்குன்னு ஃபயர் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும், என்னது இது ஃபயர், எப்படி அந்த பொண்ணு இப்போ நெருப்பை உருவாக்குனுச்சு, ஏதாவது லைட் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், அச்சோ இது உண்மையிலே மேஜிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு ஃபயர் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அப்படி இந்த சாப்டர் 1 முடியுது.
அண்ட் இப்போ சாப்டர் 2 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அச்சச்சோ ஒரு ஃபயர் பால் அட்டாக் எப்படி டாச் பண்ணணும்னு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையேப்பா அப்படி நம்ம ஹீரோ இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து முதுக பெண் பண்ணி உங்ககிட்ட கடுமையா நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன அப்படின்னு ஷாக் ஆகவும் நம்ம ஹீரோ கிடைச்சது தான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்லயே நம்ம ஹீரோ டக்குன்னு அதுல இருந்து ஓடி பார்ப்போம் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு அந்த பொண்ணுமே லைட்டா கோவப்படும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுல அப்படி என்னதான் நடக்குது சயின்ஸையும் தாண்டி மேஜிக்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகிறான் இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ தலை இப்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது இதோட வலி பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட மெமரிஸ்ல ஒரு சின்ன பையன் அப்பா அப்பா அப்படின்னு கண் கலகிட்டு இருக்கான் அண்ட் இவங்க அப்பாவும் போர்ல ஃபைட் பண்ணி இவங்க கண்ட்ரிக்காக இறந்து போயிருக்காங்க இந்த பையனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மா தான் இவனை தனியால இருந்து வளர்த்துருக்காங்க அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் இவ நோபல் ஃபேமிலி சேர்ந்தவ தானே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு இன்னொரு லேடியும் இல்ல இவ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்பவே போவர் ஆயிட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கே இப்ப கஷ்டப்படுறாங்க அந்த அம்மா வேலைக்கு போய் தான் இப்ப அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த சின்ன பையனும் அம்மா எனக்கு டோனஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லப்போம் இதுக்கப்புறம் தான் நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பா உன்னாலே பெரிய ஆளா வர முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவன் மேல பெருசா நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்ப நீ கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படி ஃபியூச்சர்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீ மேஜிக் கத்துக்கோ அப்படின்னு அந்த சின்ன பையனை பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பா எங்க அப்பாவோட வீட்டை திருப்பி வாங்குவேன் நான் மேஜிக் கத்துப்பேன் அப்படின்னு மேஜிக் கத்துக்க ட்ரை பண்ண பட் அவனுக்கு எந்த மேஜிக் டேலண்ட்டுமே இல்லை அவன் என்னதான் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் பட் அவனால ஒரு தீப்பெட்டி சைஸ் கூட ஃப்ளேமை உருவாக்க முடியல அதனாலே அவன் கிளாஸ்மேட் எல்லாருமே சும்மா பேருக்கு தான் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் பட் எங்க வீட்டு சர்வெண்ட் கூட இவனோட நல்லா மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க இவன் உண்மையிலே டேலண்ட் இல்லாதவன் இவன் முட்டாள் அப்படின்னு எல்லாருமே அந்த சின்ன பையனை போட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அண்ட் இது கேட்ட அந்த சின்ன பையன் அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் உண்மையிலே ஒரு குப்பை தான் அப்படின்னு அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த சின்ன பையனோட பாஸ்ட் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கவும் பிளேயர் உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கவும் நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் ஜாஸ்மின் தான் வந்திருக்கா அவள் நம்ம ஹீரோவை பார்த்து நமக்கு இப்ப மேஜிக் தியரி கிளாஸ் இருக்கு வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுக்க நம்ம ஹீரோவும் உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப மேஜிக் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போயிருக்கான் நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ்ல போய் உட்கார இந்த வேர்ல்டு மொத்தம் ரெண்டா செப்பரேட் ஆயிருக்கு ஒன்னு மேஜிக் யூஸ் பண்றவங்க இன்னொன்னு சாதாரண காமனர்ஸ் இதெல்லாமே அவங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் செப்பரேட் ஆயிருக்கு இப்படி நம்ம ஹீரோ இந்த வேர்ல்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மேஜிக் பத்தி தியரிக்கல சொல்லி கொடுக்குறவரும் இந்த வேர்ல்டுல மொத்தம் 4 டைப்பான மேஜிக் இருக்கு அது ஃபயர் மேஜிக் வின் மேஜிக் அப்புறம் எர்த் மேஜிக் கூடவே வாட்டர் அப்படின்னு மொத்தம் 4 டைப்பான மேஜிக் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெல்ஸ் மூலமா ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்படியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் அப்படியே முடியுது ஒரு வழியா இப்ப கிளாஸ் முடிஞ்சுது இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு பார்ப்போம் அப்போ டீச்சர் அவங்க டெஸ்ட் புக்கெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லப்போம் எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டு கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய் சைலண்டாக நிற்கவும் அதுக்கு அவரும் பிளேயர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அவரை பார்த்து மேஜிக் டேலண்ட் இல்லாமல் ஒரு பர்சனால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இதை என்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் பண்ணுதான் அது முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போம் இதோ போடுறா யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பாத்தியா இல்லையா மேஜிக் டேலண்ட் பயங்கரமா உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டு கலாச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட தோல் மேலே யாரோ ஒரு ஆள் வந்து கை வைக்கிறாங்க அவனை நம்ம ஹீரோவை பார்த்து நீ இந்த காலேஜ்ல கிராஜுவேட் ஆகலினாலும் பரவாயில்ல எங்க அப்பாவோட எஸ்டேட் எனக்கு வந்துச்சுன்னா அதுல பாதி உனக்கு தான் என் தட்டுல ஒரு பிஸ்கெட் கடந்தா கூட அதுல உனக்கு பாதி எனக்கு பாதி தான் அப்படின்னு யாரா அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒம்பு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோவை கலாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அவங்க எல்லாருமே அனுப்புறான் நம்ம ஹீரோக்கு இன்னும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ சின்ன பையனோட ஃபிளாஷ்பேக்ல பார்த்தப்பதான் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவன் மட்டும் தான் அப்புறம் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு மெமரிஸ்ல இருக்கு அவனுமே நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் பிளேயர் அப்படின்னு கிளம்புறான் நம்ம ஹீரோ உனக்கு பாய் சொல்லிட்டு இருக்க ஜாஸ்மின் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோவும் ஜாஸ்மின் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மினும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல பட் ஜாஸ்மினுக்கு பிளேயர் மேல ஏதோ அட்டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட் பண்றான் இப்ப ஜாஸ்மின் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மிஸ் பென்ட்லி ஒன்னு ஸ்டாஃப் ரூமுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப அவளும் அங்க இருந்து கிளம்புறா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு அவ இன்னைக்கு அவளை நான் நிறைய வாட்டி பார்த்தேன் அவ ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றேன் பட் என்னன்னு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுல எனக்கு மேஜிக் டேலண்ட் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து எதுக்கும் ஒரு வாட்டி எனக்கு மேஜிக் வருமா வராதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹேண்ட் சைன்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபயர் பால் அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ஒர்க் ஆகல அப்பனா இது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோட கையில இருந்து பயங்கரமா புகை வருது ஆனா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கையை ஓபன் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோட கையில இருந்து மேஜிக்கல் ஃப்ளேம் வருது நம்ம ஹீரோ இப்ப ஃபயர் பால் கிரியேட் பண்ணிருக்கான் எப்படி எனக்கு மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆனா இதுக்கு சாத்தியமே இல்ல என்னோட பாடிக்கு எந்த மேஜிக் டேலண்ட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிட்டு பட் அதெல்லாம் கண்டுக்காம ஐயா ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பாலை வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன பையனாயிட்டு அந்த ஃபயர் பாலை வச்சு ஜாலியா நம்ம ஹீரோ விளையாடிக்கிட்டு இருக்கோம் அண்ட் அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது மிஸ் பென்ட்லி கிளாஸ் முடிச்சானே மீட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு டோரை நாட் பண்ணிட்டு உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க மிஸ் பென்ட்லியும் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்துட்டு மிஸ்ஸை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறான் அப்படி இந்த எபிசோட முடியுது.
அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். நம்ம ஹீரோ போன வேர்ல்டில் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்ததுனால நம்ம ஹீரோவால் எல்லாமே கால்குலேஷனுமே ஒழுங்காக போட முடியும். அண்ட் நம்ம ஹீரோ பெரிய இன்கர்னேட் ஆயிருக்கிற பிளேயரோட உடம்பால மேட்சுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவால் இப்போ மேட்சுக்கு யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் ஃபிஷ் டீமன் ஆஃப் மவுண்ட் யூஹா மான்வாவையும் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்து ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.